ஹாய் ஹலோ நம்ம வீட்லேயும் ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயுமே பிரியாணி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 3/4 கிலோ அரிசி ஊற வச்சுக்கலாம். அடுத்து சிக்கன் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர் போட்டு அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா அந்த காரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் அது கூட அந்த டேஸ்ட்டும் நல்லா வரும் இல்லையா, அதுக்காக போட்டுக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக உப்பு கறிக்கு தேவையான அளவு போட்டு அதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சோம்னாக்கா அந்த ஜூஸ் எல்லாம் சிக்கனுக்குள்ளே அந்த உப்புலாம் கரைஞ்சி காரம் இது எல்லாமே கரெக்டான ஒரு பதத்துக்கு டேஸ்ட்டும் வந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்காக. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகா போட்டு சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கிராம்பு 4 கிராம்பு, 4 பட்டை, 4 ஏலக்காய், ஜாதி பத்திரி, அப்புறம் தேவைப்பட்டால் மிளகு ஒரு 4 மிளகு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அது கூட சேர்த்து இப்போ வதக்கி எடுக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கலாம். இப்போ கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அது ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் மேக்ஸிமம் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரொம்ப ஃப்ளேவரும், ஏலக்காவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும் அதோட டேஸ்ட்டு. இதுக்கப்புறமா நமக்கு தனி மிளகாத்தூள் இருக்குது இல்லையா, அந்த தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கிப்போம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா தீயாமல் இருக்கணும், அதனால் அப்பப்போ கிளறி விடணும். தக்காளி போட்டு ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம். 4 தக்காளி போட்டுட்டு அதை கொஞ்சம் கிளறி விடுவோம். 4 பச்சை மிளகா, அது கூட இப்போ பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போட வேணாம், 4 காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டோம்னாலே போதும். எக்ஸ்ட்ரா போட்டோம்னாலும் காரம் ஜாஸ்தி ஆகிடும். அரைக்கட்டு புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த புதினாவை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டால் போதும். இப்போ சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் இது கூட சேர்த்து நல்லா இப்போ கிளறி விட்டுக்குவோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் அப்போ தான் போயிட்டு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு நீச்ச வாடை அடிக்காமல் இருக்கும். இதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், அந்த பாத்திரத்தில் சுடு தண்ணியில் அரிசி போட்டு ஒரு 1/4 அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இது எல்லாமே செஞ்சீங்கன்னாக்க உங்கள் பிரியாணி தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ நம்ம அந்த சிக்கன் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் சுற்றி இருக்க மசாலாவெல்லாம் துடைச்சி விட்டு இப்போ தண்ணி அதில் ஊற்றி இப்போ ஊற்றிக்கலாம். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அடுத்து அரிசி ரெடி ஆயிடுச்சு. இதை பதத்துக்கு வரும்போது நம்ம இந்த தண்ணியை வடிச்சிக்கலாம். கஞ்சி தண்ணி ஏன் வடிக்கிறோன்னா பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக வடிக்கிறோம். வடித்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். அதுக்கு 1/2 லெமன் கட் பண்ணி இந்த சிக்கன் மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். அது போட்டோம்னா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் லெமன் லாஸ்டிக்காக போடுறோம். கறிக்குள்ளே அந்த டேஸ்ட் எல்லாமே வரும். ஒரு சில டைம் சப்புன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் காரம், உப்பு, புளிப்பு எல்லாமும் சேர்ந்து இருக்கிறதால அந்த பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ அந்த ரைஸை கொட்டி இப்போ சமமாக அது இது பண்ணோம்னாக்க தண்ணி ரைஸும் அந்த தண்ணியும் கரெக்டாக நிற்கும். அப்போ நமக்கு குழஞ்சி போகாமல், இந்த பதத்தில் செஞ்சிங்கன்னா குழஞ்சி போகாமல் ரொம்ப நல்லாவே வரும், பளபளன்னு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக புதினா கொஞ்சமாக மேலே ஒரு வாசனைக்காக தூவி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய், அந்த ரைஸ் ஒரு சிலதெல்லாம் நெய் படாமல் இருக்கும், அதை போட்டோம்னாக்க எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நெய் ஒட்ட விடாமல் பார்த்துக்கும். அடுத்து
பழைய தோசைக்கல் இருந்தால் அது மேலே வந்து இந்த பிரியாணி ட்ரம்மை எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணி வச்சு நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணோம்னா அந்த கல்லோட சூடால் அந்த வாசனை வந்து நம்மளுக்கு இந்த ட்ரம் பிரியாணி வந்துட்டு அடுப்பில் செய்வாங்க இல்லையா, அந்த வாசனை மாதிரியே நல்லாவும் இருக்கும். அந்த வாசனை வரும் நமக்கு சாப்பிடும்போது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நான் ரொம்ப உங்களுக்கே பிடிச்சி போயிடும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் பிரிஞ்சு நல்லா பளபளன்னு நல்லா இருக்குது பாருங்கள். இது குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இதை பண்ணோம்னாலே நம்ம பிரியாணி தான் நமக்கு பிடிக்கும். மற்ற டேஸ்ட்டு வந்து நமக்கே பிடிக்காம போயிடும். நாம் செய்கிறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். அந்த மாதிரி இருக்கும் இந்த பிரியாணி. இந்த மாதிரி சாப்பிட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். தேங்க் யூ.